ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன ப்ரோ ரொம்ப நாளாக ஆளே காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. ரொம்ப நாளாக இல்லை, கிட்டத்தட்ட 2 மாதம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ கூட நான் போடுவேனா போட மாட்டேன்னு எனக்கே தெரில. இதே மாதிரி 3 வீடியோ கிட்ட எடுத்து அது வேனுக்குனே போடாமல் வச்சுருக்கேன். எதுக்கு இதை போட்டு தேவையில்லாமல் பிரச்சனை ஏதாவது வந்துட போகுதுன்னு சொல்லி போடாமல் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃபிஷ்ஷிங் வளர்த்த எல்லா ஃபார்முமே காலி கைஸ். எல்லா மீனுமே கொடுத்தாச்சு, எந்த மீனுமே கிடையாது. இப்போ நம்ம மெயின் தொட்டியில் இருக்கிற மீன் மட்டும் அப்படியே இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ பாசி பிடிச்சிருக்கு அப்படி கேட்குறீங்க. உங்களுக்கு சன்னு டேரெக்டாக தொட்டி மேலே போடுறதுனால பாசி ஃபுல்லாகவே எஃபெக்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே கொடுத்தாச்சு. நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம வச்சுருந்த யூடியூப் சேனல் வந்து இப்போ என்னென்னா எப்போ வந்து போகும்னு நமக்கே தெரியாது. அதாவது ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க கைஸ் யூடியூப்பில். நமக்கு மொத்தமாக 3 ஸ்ட்ரைக்கோ என்னமோ இருக்குது. ஆனால் எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப மனசு கொஞ்சம் பாரமாக இருக்குது. ஸ்ட்ரைக்னால் அவங்களுக்கு என்னென்னு தெரியும். நம்ம போட்ட வீடியோ வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, டெலிட் பண்ண சொல்லுவாங்க. போட்ட வீடியோவை டெலிட் பண்ணிடலாம், அது கூட பிரச்சனை கிடையாது. பட் ஐடி வந்து அக்கௌண்ட் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆயிரும். எந்த வீடியோ போட்டாலும் வெளியே தெரியாது, கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுவும் நம்ம யூடியூப் சேனல்லே வெளியே தெரியாமல் போயிடும். அந்த மாதிரி ஆக்கி விட்ருவாங்க அது ஆயிட்டுனா. பட் இனிமேல் நமக்கு அப்படி ஆக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் ஆயிரும், ஒரு 2-3 நாளில் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கூட இப்போ ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கோ எதுக்கோ யாருமே வர்றதும் கிடையாது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்கிறத விட எல்லாருமே அவங்க வேலையை பார்க்க நசன் காக்கா வர கத்திக்கிட்டே இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. வாங்கடா வீடியோ எடுக்க போகலான்னு கூப்பிட்டா யாரும் வர்றதில்லை. ஆமாம், அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல வியூஸ் அந்த இடத்துல அள்ளிட்டு போயிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த ஃபார்ம் கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் நான் கைஸ். இந்த ஃபார்மில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 8,000 7,000 8,000 ஒரு 8,500 வரை இங்கே நான் செலவு பண்ணியிருப்பேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இதில் இருக்கிற இந்த தொட்டி என்கிட்ட ஃபஸ்ட்டே இருந்துச்சு, அந்த தொட்டி என்கிட்ட ஃபஸ்ட்டே இருந்துச்சு, அந்த தொட்டி என்கிட்ட ஃபஸ்ட்டே இருந்துச்சு. இது வந்து நம்ம செஞ்சு வாங்கினது, ஓகேவா. இது இந்த டப்பு அந்த டப்பு அது கூட பரவாயில்ல விட்ருங்க. இந்த டப்பு அந்த டப்பு பிறகு இந்த டப்பு, இதை எடுத்து டப்புன்னு சொல்ல முடியாது, மினி வாளி, அந்த அடக்கு அது இது அங்கே உள்ள ஒன்று, இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னொன்று ப்ரௌனு அது, ஓகேவா. ப்ரௌனு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, பிறகு இதில் ஒரு 2 டப்பு, வேறு இன்னும் கொஞ்சம் டப்ஸ் இருந்துச்சு, அது காங்கலை, என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே எப்படின்னா காசு இங்கே 2 கிடக்கு கைஸ், இங்கே பாருங்கள், 1 2, ஓகேவா. அதுக்கப்புறமா இதே கலரில் நான் வந்து 5 கிட்ட வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கலரில் 5 கிட்ட வாங்கினேன். இங்கே 1 கிடக்கு, 1 2 3 4 கிடக்கு, 1 மட்டும் காங்கலை. அப்புறமா வேறு அவ்வளோதான் கைஸ். இந்த அரிப்பு, அந்த இது மீன் பிடிக்கிற குட்டி மீன் பிடிக்க முடியாது, பெரிய மீன் பிடிச்சிக்கலாம், அது வேறு எதுவும் கிடையாது. இது எல்லாமே சேர்த்தா இப்போ இது எப்படின்னாலும் இது ஒரு 70 ரூபா வச்சுருக்கோங்களேன். ஒரு 70 ருபீஸ் அப்படின்னா சரி, ஒரு 70 ரூபா, ஓகேவா. இது ஒரு 40 ரூபா. ஆனால் அது 80 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். 1 2 இன்னும் 2 உண்டு, அது காங்கலை. 4 வாங்கினதுனால ஏதோ கொஞ்சம் கம்மி போட்டு தந்தாங்க. ஆனால் அது 80 ரூபா தான், 80 ரூபா, ஓகேவா. இது ஒரு 50 ரூபாயோ எவ்வளவோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 40 ரூபா, அது எவ்வளோன்னு தெரில. அப்புறமா இது எவ்வளோன்னு தெரில கைஸ். அப்புறமா அது மொத்தமாக வாங்கினதுனால அது ஒரு 100 எவ்வளவோ இருந்துச்சு. ஒரு டப்பு வந்து ஒரு எவ்வளோ வந்துச்சுன்னு தெரிலையே, கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல. ஒரு 30 ரூபா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். 30னா அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 சம்திங் வந்திருக்கும். அப்புறமா ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம அதிக ரேட்டுக்கு தான் வாங்கி போட்டிருந்தோம்.
இப்போ என்னென்னா கைஸ் எல்லாமே இப்போ வந்து டோட்டலாக விட்டுட்டோம், எதுவுமே இப்போ கிடையாது, எல்லாத்தையும் விட்டாச்சு. இதில் மட்டும் கொஞ்சோட ஃபிஷ்ஷஸ் கிடக்குது. அது வந்து அது வந்து எப்படின்னா அது வந்து வாங்குறவங்களே சொல்லிடுவாங்க, எல்லா மீனையும் வாங்க மாட்டாங்க. ஏக்குன்னா நீ வாங்கக்கூடாது, தொட்டியில் வந்து கொஞ்சமாக மீன் இருக்கணும். இதில் ஒரு கரெக்டாக ஒரு 5 மீன் மட்டும் கிடக்கும், வேறு எந்த மீன் கிடக்காது. அதை அப்படியே பெரிய தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான், பெரிய தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. தொட்டியை ரொம்ப இதாகிடுச்சு, நாளைக்கு தொட்டியை வேறு கழுவ வேண்டியது வேலை கிடக்குறேன். வேறு மீன் கிடக்கான்னு பார்க்குறேன், வேறு மீன் கிடையாது, ஒரு மீன் கூட வேறு கிடையாது. எல்லா தண்ணியும் கொட்ட வேண்டியதாங்க. ஏன்னா கொசு புழு எதுவும் முட்டை கிட்ட போட்டுறக்கூடாது, அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. இல்லை ஒரே ஒருத்தன் மட்டும் தனியாக வளர்ந்து தனியாக கிடக்காம பாருங்க, வளர்ந்துட்டான் நல்லா. ஆனால் ஒரு ஃபிஷ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில. கோபத்தில் கொண்டு போயிருக்கணும், ஆனால் எப்படியே மிஸ் பண்ணி போட்டு போயிட்டாங்க. ஓகேவா கைஸ், இப்போ இவ்வளோ இந்த டப்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம மீன் வளர்க்கல, அதனால தூக்கி குப்பையில் போட்டு போயிடலாம். ஆனால் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக மீன் வளர்ப்போம். எப்போ மீன் வளர்ப்போம்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, கரையாக இருக்கும் டப்ஸ் எல்லாம். நம்ம வந்து எப்போ மீன் வளர்ப்போம்னு சொல்லி நமக்கே தெரியாது கைஸ். திடீர்னு இருந்தாக்குள்ள இருப்போம், டக்குன்னு வாங்க வளர்ப்போம்னு சொல்லி வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எனக்கே தெரியாது. அதனால் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கும். நான் அந்த டாப்பிக்கே எடுக்கலை இப்போ வரைக்குது. அதனால் வீடியோலாம் வராது கைஸ். என்ன ப்ரோ இவ்வளோ நாளாக வீடியோ வரும்னு சொன்னீங்க, இப்போ வராதுன்னா வராது. ஏன்னா சேனல் ஸ்ட்ரைக் வேறு கொடுத்துட்டாங்க. அதை வேறு சரி பண்ணிடலாம்னு நினச்சா சரி பண்ணணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், பாய் பாய்.